இங்க ஸ்ரீமே யாரும் வராதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பா. இப்ப அவங்க அம்மாவுமே ஃபோன் பண்ணி உனக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ள உன்னை பார்க்க அங்க வந்திருக்காங்க, ஒழுங்கா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனையுமே கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவளுமே வேற வழி இல்லாம அவனை போய் பாக்குறாங்க. ஸ்ரீமே அவங்கிட்ட உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தனே, அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, எனக்கு புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இப்போ உன்னால தான் நான் இங்க வந்து நரகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப், புதிக்காத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்னோட லைஃப்ல நீ வந்ததுனால மட்டும் தான் நான் எனக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்ல, நான் உனக்கு எந்த வகையிலும் தடையா இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு சப்போஸ் உனக்கு எனக்கு நாளைக்கு பின்ன கல்யாணம் ஆனா கூட சரி, உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுச்சுனா கூட சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருந்துச்சு, நானும் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் நீ படிக்கவே முடியல, அதனால தான் சொல்றேன், உனக்கு படிக்கணும்னு தோணுச்சா கண்டிப்பா படி அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுவான். இப்போ ஸ்ரீயோ நைட்டு ஹாஸ்டலுக்கு வரும்போது இப்ப அவங்க அம்மாவுமே கால் பண்ணி அந்த பையன் கிட்ட பேசினியா இல்லையா, என்னதான் உனக்கு பிரச்சனை, இன்னும் 4 மாசம் தான் எக்ஸாம் முடியும், ஒழுங்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியாது நான் படிக்கணும், நான் படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க அம்மாவுமே நீ எடுக்கிற மார்க்குக்கு எங்கடி உனக்கு சீட்டு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீ எப்படி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ அப்படியே ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த பையனை நீ மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போனையுமே கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்ரீமே எப்படி நம்ம என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேண்டீனுக்குமே போறா, அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்றதுனால இப்ப அங்க இருக்க பசங்க எல்லாருமே இன்னும் வரவே இல்லை, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, சீக்கிரமா கட் பண்ணு நமக்கு டைம் ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேக்க கட் பண்ணி இப்ப அந்த பசங்க எல்லாருமே இன்னைக்கு ஸ்ரீ இல்லாத ரொம்பவே நல்லா போச்சு, அவ இருந்தா அப்படின்னா நம்மளால இவ்வளவு டாபிக் கவர் பண்ணிருக்கவே முடியாது, அவ எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றா, இவ்வளவு லோ ஸ்டூடெண்ட் எதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராளோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவளுக்கே மனசு உடைஞ்சு போகுது, எல்லாரும் நம்மள பத்தி இவ்வளவு இதுவா தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா வெளியில மட்டும் தான் வேற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வெளியில போயிட்டு பயங்கரமா ஆரம்பிக்கிறா. இங்க ஸ்ரீயோட ஃப்ரெண்டு கையிலுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும், இது ஜேஇ எக்ஸாம் எழுதுறவங்களோடதாச்சு, இது எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உன்னோட ஃப்ரெண்டு தான் அதை கேட்டான், அவனுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அதை கேட்ட உடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆயி போகுது, அப்ப இவ்வளவு நாளே வேணா சீட் பண்ணி நம்ம இவனோட மார்க்கு அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால இவன் ரொம்ப ஹை லெவல் டஃப் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், இதனால வரைக்கும் இது நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவளுமே ஒரு மாதிரி ஆயிடுறா.